किया सलाम। वालेकुम अस्सलाम व रहमतुल्लाहि व बरकातुहू। माशाअल्लाह। அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தீனியா கிளாஸ் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் 5 வருட கோர்ஸ்ல அல்ஹம்துலில்லாஹ் 40 ஹதீஸ்களை மனனம் செய்யக்கூடிய பாக்கியம் இருக்கு. ஹதீஸோட கருத்துல வந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் ஒருத்தவங்க 40 ஹதீஸை முழுமையாக மனனம் செய்யறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகுது என்று சொல்றாங்க. அப்படிப்பட்ட மக்களாக நம்ம அம்மா ஆக்கியவர்களான அடுத்தபடியாக கீதம் வாசிப்பதற்காக உருதுல கீதம் வாசிப்பதற்காக ஹயாத் பாஷா, நஜர் பாஷா, ஜுனேத், ஜுபைர், ஃபாசில், வசீம் அவர்கள் அழைக்கிறோம்.
அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையில நம்மளுடைய மதரசாவில் தமிழுடைய கீதமும் வாசிச்சாங்க. இரண்டாவதாக உங்களுக்கு கண்களுக்கு முன்பதாக உருதுடைய கீதமும் வாசிச்சாங்க. இந்த உருதுடைய கீதத்துல என்ன கருத்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது மௌஜூது ஹே அப்படின்னு சொன்னாங்க. மௌஜூதுனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்ற வார்த்தை. இந்த கீதத்தை எங்க வாசிப்பாங்கன்னா ஹரம் ஷரீஃப்ல பக்கத்துல இருக்கக்கூடிய மஜ்லிஸ்லயும் வாசிச்சிருக்காங்க. அதே போல பல கிதாபுகள்லயும் இந்த பைட் இடம்பெற்றது. காரணம் என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஜூது உயிரோடு இருக்காங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நம்ம எந்த அளவுக்கு சலவான் சொல்றோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய தரஜாக்கள் அந்தஸ்துகளை உயர்த்தப்படுது. அதே போன்று நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. அப்பேற்பட்ட உயர்தரமான ஒரு கீதத்தை நமக்கு முன்னாடி வாசி வந்திருக்காங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம்மளுக்கு எல்லோருக்கும் வழங்கி வருவானாக. அதே போன்று அதிகமான முறையில ஒருவருடைய கீதத்தை வாசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அந்த செல்வங்களுக்கு தந்துருவானாக. அதே மாதிரி நம்ம மதரசாவுடைய செயலாளர் பொருளாளர் அவங்க அகமது அவங்க மேடை கூப்பிடுறோம். ஆட்சியார் வாங்க. அடுத்தபடியாக அரபு மொழியை எக்களை வாசிப்பதற்காக அன்வர், ஜமீல், முகமது சமீர், சலாஹுதீன் அய்யூபி, தப்சீர் தமீம், தானிஷ் அவர்கள் மேடை கிடைக்கிறோம். कंटिन्यू शार्ट नहीं है, एडिट में शार्ट लेता हूँ, प्रॉब्लम है तो इन दैट मीन्स समथिंग அல்ஹம்துலில்லாஹ். இந்த வயசுல நம்மலாம் யோசிக்கணும். உண்மையிலே நான் யோசிக்க வேண்டிய விஷயம்னா இந்த வயசுல எனக்கு ஒன்றுமே தெரியாது. அரபினா எனக்கு என்னன்னு தெரியாது, 10th படிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் தான் எனக்கு அரபினா தெரியும். இந்த வயசுல மாஷா அல்லாஹ் இந்த ஒன்றுடைய விஷயத்த எல்லாரும் இங்கிலீஷ்ல சொல்லி தான் நம்ம கேட்டிருப்போம், கண்கூடா பார்க்கவும் செஞ்சிருப்போம், காதால கேட்கவும் செஞ்சிருப்போம். ஆனா அரபியுடைய விஷயத்த சொல்லி அதோடைய விஷயத்த ஒன்றை சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில இதே போன்று அதிகமான முறையில அவங்களுக்கு மனநம் செலுத்தி செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி அருள்வானாக. ஆஜர் வந்திருக்காங்க, ஆஜர் இருக்காங்க. பெற்றோர் முன்னாடி இருந்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். ஏன்னா அடுத்த பெற்றோர் வர்றது கொஞ்சம் என்ன அடுத்தபடியாக இன்ஷா அல்லாஹ்
அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்களை வாசிப்பதற்காக அரபியில் அஸ்மாஉல் ஹுஸ்னா அதை வாசிப்பதற்காக மௌலானா இம்ரான் அப்துல் ரஹ்மான் எஸ் அஃப்ராஸ் ஹுசைன் அவர்களை அழைக்கிறோம். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Asmaul husna. Bismillahirrahmanirrahim. Wallahul ladzi la ilaha illa huwar rahmanur rahim. Al-malikul quddus as-salamul mu'minul muhaiminul azizul jabbar al-mutakabbirul